ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி மீதி இருக்கும். அந்த இட்லி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஈவினிங் டைமில் இந்த இட்லியை நம்ம ஒரு நைஃப் வச்சு பீஸாக ஸ்லைஸ் பண்ணி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒன்றும் அதிகமாக எண்ணெய்லாம் இழுக்காது, கம்மியாக தான் ஆகும் எண்ணெய்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா இட்லியும் நாலு இட்லி வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இருந்தாலே போதும். இதில் ஒன்று ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா, ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண இட்லி மீதி இருக்குது அப்படின்னா, நம்ம இட்லி உப்புமா, இட்லி மஞ்சூரியன் மாதிரிலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி மஞ்சூரியனும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில். நல்லா க்ரன்ச்சியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வீட்டில் பசங்க இதை தான் கேட்பாங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது, கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு சைட் டிஷ் டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு க்ரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.